வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்றால் எங்களுக்கு என்னென்று விளங்கணும். முருகன் வந்துவிட்டான், சினிமாவுக்கு கலக்கல் சொல்ல போகிறான் என்று. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. சினிமா ஞாயிறு சினிமா கலக்கல் சொல்லவே இல்லை பகுதி. சினிமா சிறுதொழிகள், மினி டயரி போன்ற பகுதிகளை நாங்கள் தினமும் பிரதி ஞாயிறு தோறும் வாசித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இர்ஃபான் சொல்லவே இல்லை பகுதி. கனா காணும் காலங்கள், சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட தொடர்கள் மூலம் பிரபலமானவர் இர்ஃபான். சீரியல் பிறகு சில படங்கள், இடையில் சில காலம் இரண்டிலும் இருந்தே விலகி இருக்க வேண்டிய சூழல். தற்போது மறுபடியும் சீரியலில் இவரது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன வந்தாலும் சரி, நடிப்பை விட்டு விலக மாட்டேன், விலகவும் மாட்டேன், விடவும் மாட்டேன், விலகுவதாய் இல்லை என்று இத்தனைக்கும் இவரது குடும்பம் திண்டுக்கல் பகுதியில் பிஸ்னஸ் குடும்பமாக இருக்கிறது. குடும்ப தொழிலான தோல் பிஸ்னஸை பார்த்து கொள்ள சொல்லி இவரை வீட்டில் வற்புறுத்தியும் இவர் இல்லை, அதை மறுத்து நடிப்பை விடுவதாயில்லை, இதுதான் எனது லட்சியம் என உறுதியாக நிற்கிறாராம் எங்களுடைய இர்ஃபான். பாப்போம் இஞ்சாலே. காந்தாரா சாப்டர் 1 படத்தை அடுத்து டாக்ஸிக் படத்தில் நடிக்கிறார் ருக்மணி வசந்த். KGF ஜாஸ் நடிப்பில் பிரமாண்டமாக ரெடியாகி வரும் இந்த படத்தில் ருக்மிணியுடன் கூடவே நயன்தாரா, எங்களுடைய நயன்தாரா சூப்பர் ஸ்டார், லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, கியாரா அத்வானி, தாரா சுடாரியா, கியூமா குரேஷி என இந்திய நாய்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஹீரோயின்களும் இருந்தும் ருக்மிணி வசன் கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படும் என்கிறார்கள். இருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், படம் வெளிவரட்டும். பேசப்படுதோ பேசப்படவில்லையோ என்று நாங்களும் பார்ப்போம். அடுத்து மணி ரத்தினம் இயக்கும். மணி ரத்தினம் என்றாலே மணிமணியாக இருக்கும் சினிமா இல்லையா? அது அவருடைய படம் ஒரு வித்தியாசமான போக்கில் இருக்கும். அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டன. விஜய் சேதுபதி மணிரத்னம் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே செக்கச்சி வந்த வானம் படத்தில் நடித்திருந்தாலும் தனி ஹீரோவாக செய்வதில் சேதுபதி சந்தோஷமாக இருக்கிறார். இது சிம்புவுக்கு சொல்லப்பட்ட கதைதான் என்றாலும் வெற்றிமாறனின் படத்தில் அவர் தொடர்ந்து பயணிப்பதால் அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அவருக்கு நேரம் இல்லாமல் இருப்பதால் இப்பொழுது இது சிம்புக்கு சொல்லப்பட்ட கதைதான் என்றாலும் வெற்றிமாறனின் படம் அவர் தொடர்ந்து பயணிப்பதால் சேதுபதிக்கு கைமாறி இருக்கிறது. கைமாறினபடினால் ருக்மிணி வசந்த் அல்லது சாய் பல்லவி ஜோடியாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படங்களை. விக்ரம் கௌதம் மேனன் கூட்டணியின் துருவ நட்சத்திரம் படம் சில பிரச்சனைகளால் இன்னும் வெளிவரவில்லை. அது நெடுக பிரச்சனைகள். சினிமாவுக்குள் இதெல்லாம் சகஜமப்பா. இப்போது அவையெல்லாம் தீர்க்கப்பட்டு படத்தை விரைவில் வெளிக்கொண்டு வர முயற்சிகள் நடக்கின்றன. அநேகமாக ஏப்ரலில் திரைக்கு வருமாம். அதன் ரீலீஸுக்கு பிறகு கன்னடத்தில் சிவராஜ்குமாரை இயக்கவிருக்கிறார் கௌதம் மேனன் என்கிறார்கள். ஆகையினால் சித்திரை வருடத்துக்கு பிறகு நாங்கள் இருந்து பார்ப்போம். அதையும் பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா என்று பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். சினிமா துளிகளுக்கு வரும்போது அஜித்தின் படம் முன்னுக்கு நிற்கிறது. என்னடா அஜித்தினுடைய படம் போட்டிருக்கென்று நான் அபூர்வமாக அதிசயமாக அப்படியே பார்க்கிறேன். AK 64 படத்தின் ஷூட்டிங் ஏப்ரலில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களுடைய தலையினுடைய படம் 64வது படம் 64 என்ற பேருடன் வரப்போகிறது. படத்தின் நாயகியாக ஸ்ரீலீலா பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்தான் என்று இன்னும் முடிவு வரவில்லை. அஜித்தை போல தானும் கார் ரேசிங்கில் ஆர்வம் உள்ளவர். அவரை மிகவும் பிடிக்கும் என அவர் லீலா சொல்லி இருக்கிறார். என்னென்று சொன்னால், எனக்கும் கார் ரேஸ் பிடிக்கும், அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என ஸ்ரீலீலா சொல்லி என்று சொல்லும் ஸ்ரீலீலா இனி
தமிழில் தொடர்ந்து கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்கிறாராம். அங்காலிருந்து தமிழுக்கு வருகிறார். அஜித்துடன் நடிப்பதென்றால் யாருக்குத்தான் முடியாது? எங்களுடைய தலையுடன் தங்கள் தலையை காட்ட வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கும் நடிகைகள் வரிசையில் ஸ்ரீலீலா அதிர்ஷ்டசாலி. வரட்டும், தலையுடன் தலை படத்துடன் அவரும் தன் தலையை தமிழில் காட்டட்டும், பார்ப்போம் பொறுத்திருந்து. இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் 8 படங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரை ஒரு படத்திலாவது ஹீரோவாக்கி நடிக்க வைக்க பெரும் முயற்சி நடக்கிறது. அவர் இசை அமைப்பாளராக இருந்தாலும் அவரை ஹீரோவாக்குற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவரது விருப்பத்துக்கு தக்கவாறு காட்சியில் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டதால் அவரை மிக விரைவில் ஹீரோவாக எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், ஹீரோவாக வந்து ஹீரோ ஆகிறாரா அல்லது சீரோ ஆகிறாரா என்று பார்த்தோம், பொறுத்திருந்து பார்ப்போம். மினி டயரிக்கு வருவோம். மினி டயரியில் யாரை சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் எங்கள் சூர்யா சுரேஷ். சூர்யா சுரேஷ் சொல்ல போற பிடித்த ஊர் என கேட்கின்ற போது சூர்யா சுரேஷ் சொல்ற சென்னியா ஹைதராபாத்தா என்று கேட்கும் போது ஐயையோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரவில்லை. ஷூட்டிங்கில் இருக்கும் போது சென்னையில் தான் வீடு, அது இல்லாத நேரத்தில் ஹைதராபாத் வீட்டில் இருப்பேன். இரண்டுமே எனக்கு பிடித்த ஊர்தான். தப்பித்து கொண்டார் எங்களுடைய சோனியா சுரேஷ். ஷூட்டிங் இல்லாத போது என்ன செய்வீர்கள் என்று கேட்ட போது பாட்டு கேட்பேன், வாய்ப்பிருந்தால் சொல்லுங்கள், ஓரளவு பாடவும் செய்வேன். பாடவும் செய்வேன். ஆகையினால் பாட்டு சான்ஸும் அவர் கேட்கிறார். கேட்டு யாரும் இருந்தால் கொடுங்கள், பாட்டு சான்ஸை கொடுங்கள், பாடட்டும் எங்கள் சோனியா சுரேஷ். டான்ஸும் பிடித்த ஒரு விடயம்தான். கதாநாயகி என்றால் டான்ஸ் தெரியாமலா இருக்கத்தானே வேண்டும். ஒரு நல்ல பழக்கம் சொல்லுங்கள். என்னதான் நல்ல பழக்கத்தை கேட்கிறார்கள்? வாங்குகின்ற சம்பளத்தை அப்படியே வீட்டில் கொண்டு போய் கொடுக்கின்ற நல்ல பிள்ளை. சூக்கான பிள்ளை வருகிற கணவன் கொடுத்து வச்சவன் எல்லா காசையும் கொண்டு வந்து கணவனிடம் கொடுத்து விடுவாரோ? பார்ப்போம். செலவுக்கு வீட்டில் கொடுக்கின்ற பேக்கெட் மணி மட்டும் செலவுக்கு மீண்டும் பேக்கெட் மணி என்று கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டுதான் நான் போவேன். நான் வீட்டு நல்ல பிள்ளை என்று சொல்கிறார் சோனியா சுரேஷ். விட நினைக்கின்ற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்று கேட்க போது கொஞ்சம் அதிகமான செலவு செய்கிறாள். அதனால் தான் வீட்டில் கேட்டு வாங்கி விடுகிறார்களோ? அதனால் தான் கேட்டு வாங்கி பாக்கெட் மணியாக கொடுக்கிறார்கள். பேந்திரண்டு செலவு செய்கிறது. இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். இந்த வருடமாவது நடக்குதா என்று பார்க்கலாம். நிச்சயமாக நடக்க வேண்டும். நாங்களும் அதை விரும்புகிறோம். நீங்கள் கொடுத்து விட்டு பாக்கெட் மணி வாங்குகின்ற போது குறைவாக கேட்டு வாங்குங்கள், அல்லது அம்மாவிடம் சொல்லுங்கள் குறைவாக தர சொல்லி. விஷயம் முடிஞ்சது. அடுத்தது ஃபாலோ செய்கின்ற ஒரு பாலிசி பொலிசி. ஃபாலோ செய்கிற நீங்கள் பின்பற்றுகிற ஒரு கொள்கை என்னென்று கேட்கின்ற போது எதிலும் பெரிதாக எதிர்பார்ப்பு வைக்க மாட்டேன். ஒன்றில் நான் எதிர்பார்ப்பு வைக்க மாட்டேன். புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் கமிட்டானால் கூட அது மூலம் பெரிய புகழ் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். தேவையான உழைப்பை மட்டும் போட்டுக்கொண்டே இருக்கலாம் என நினைக்கின்ற டைப்பானவள் நான் என்று சொல்றாள். மினி டைரி பகுதியில் சோனியா சுரேஷ். ஞாயிறு சினிமா கலக்கல் சொல்லவே இல்லை சினிமா துளிகள் மினி டைரி என்ற பகுதிக்குள் அலசி ஆராய்ந்தோம். இதுவரை அலசி ஆராய்ந்ததில் உங்களுக்கு பிடித்தவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தனையும் எப்போ நடக்கும், எப்போ படம் வரும், எங்கள் தலையின் படம் எப்போ வரும் என எதிர்பார்த்திருப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் முருகன்.